ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேங்க் நிஃப்டியில் போஸ்ட் அனலைஸ் அந்த நிஃப்டி போஸ்ட் அனலைஸ் அண்டு மண்டே மார்க்கெட் எப்படி போகுன்றது இதுதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்னன்னா நம்ம ரொம்ப நாள் ஆச்சு போஸ்ட் அனலைஸ் பண்ணி. ஸோ இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சுன்னா ஃபுல்லாக டவுனு தான் வந்தது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்கேருந்து மூவ்மெண்ட் ஆகும்னு நினச்சோம், மூவ்மெண்ட் ஆகலை. எனக்கு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சுன்னு பார்ப்போம். ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் ஒரு டவுனில் ஓப்பன் ஆகிட்டு 58,500 செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. 58,500 ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிப்போம். கால்ஸ் ஓகே, புட்ஸ் 500 ஓகே, ரைட். மார்க்கெட் ஸ்டார்டிங்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெண்டாவது கேண்டில் ஃபுல்லாக டவுனில் வந்ததால் நமக்கு ட்ரேடு கிடைக்க வேண்டியது இங்கே தான். பட் அங்கே வந்து சஸ்டெயின் ஆகி திருப்பி டவுனில் போயிடுச்சு. அதே போல் புட் சைடில் நமக்கு வாய்ப்பு எங்கே கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட சப்போர்ட். ஒரு நெக்ஸ்ட் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேவோட லோ. இன்னைய டேவோட லோ எப்போ கிராஸ் ஆச்சு? எந்த கேண்டில்? 10:25. ஸோ 10:25 அப்படின்னு பார்க்கும்போது இதுதான். இந்த கேண்டில் டேயை லோவை கிராஸ் பண்ணியிருக்கு. எப்படி இதை கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் டேவோட லோ. இந்த டே லோவை எப்போ கிராஸ் பண்ணுதோ அப்போ புட் சைடில் அதோட சப்போர்ட் லைனை நோட் பண்ணிக்கணும். இந்த சப்போர்ட் லைனை எப்போ ரீடெஸ்ட் எடுக்குதோ அப்போ ஒரு ட்ரேட் எக்ஸிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஏன்னா ஃபுல்லாக டவுன் வந்ததால் நமக்கு ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட கிடைச்சிருக்கு. இதுதான் மார்க்கெட்டை கரெக்டாக அனலைஸ் பண்ணி எடுக்குது. ஏன்னா ஒரு ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகுதுன்னா அந்த பிரேக் அவுட்லேருந்து ரீடெஸ்ட் எடுக்கும் போது ஒரு ட்ரேட் எக்ஸிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு, அதை ரீடெஸ்ட் எடுத்திருக்கு, அகைன் மேலே மூவ்மெண்ட் ஆகி கொடுத்துட்டு திருப்பியும் ரீடெஸ்ட் எடுத்து ஒரு ரொம்ப நேரம் அப்படியே போயிட்டு கடைசி ஒரு 1 ஹவரில் மார்க்கெட் நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் போஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதே போல் லைவ்லையும் இதே போல் தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ நிஃப்டியில் பார்ப்போம் நமக்கு என்ன ட்ரேடு கிடச்சிருக்கான்ட்டு. நிஃப்டி 920க்கு 24,650 650 இது ரெண்டு செலக்ட் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி போலயே நிஃப்டிலையும் நமக்கு இதுதான் ஸ்டார்டிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில் போயிடுச்சு. நம்மளோட சப்போர்ட் இதுதான். இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. நம்ம கால் சைடு மூவ்மெண்ட் தான் கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தோம். மார்க்கெட் என்ன ஆச்சு? இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி அகைன் மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது. 80% மார்க்கெட்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு இதை ரீடெஸ்ட் எடுத்து அகைன் மேலே தான் போகணும். பட் என்ன ஆச்சுன்னா அகைன் இந்த லோ இந்த ஐயை கிராஸ் பண்ணாமே இந்த ஐ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஐயை பிரேக் அவுட் பண்ணாமல் அகெயின் கீழே வந்துடுச்சு. ஏன்னா ஒன்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ப்ரீவியஸ் ஐயை பிரேக் அவுட் பண்ணி போகணும். ஆனால் என்ன ஆச்சு? இந்த ப்ரீவியஸ் ஐயை கொஞ்சமாக பிரேக் பண்ணி நல்லா கீழே வந்துடுச்சு. ஸோ நமக்கு கால் சைடில் ஒரு ப்ராஃபிட்ன்றது அதிகமாக கிடையாது.
கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். அதே போல் புட் சைடில் பார்க்கும்போது நம்மளோட ஸ்டார்டிங் இதுதான். நம்ம ட்ரேடு எங்கே எக்ஸிட் பண்ணலாம், இங்கேயும் எக்ஸிட் பண்ணலாம். இதை பிரேக் அவுட் பண்ணும்போது அப்படி இல்லைன்னா புட் சைடில் நமக்கு வர சப்போர்ட் லைன்லேருந்து இருக்கலாம். நமக்கு சப்போர்ட் எங்கே கிடச்சிருக்கு, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேயே கிடச்சிருச்சு. எத்தனை மணிக்கு? மார்னிங் 10:40 கிடச்சிருச்சு. ஆனால் நம்மளோட டார்கெட் எப்போ ஹிட் ஆச்சு? 2:45 தான் ஹிட் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஹிட் ஆயிருக்கு. இதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. ஏன்னா மார்க்கெட்டில் எப்பயுமே பொறுமை இருந்தால் தான் கெயின் பண்ண முடியும். இல்லாதவங்க மேக்ஸிமம் மார்க்கெட்டை இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. இதுதான் அவங்களோட ஸ்டாப் லாஸாக, டார்கெட்டாக வச்சு எக்ஸிட் ஆகிடுவாங்க. எப்பயுமே மார்க்கெட்டில் பொறுமை ரொம்ப முக்கியம். அது இருந்தால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். ஸோ நம்ம இந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணாமல் விட்டு இருந்தா, இதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை எக்ஸிட் பண்ணிருக்கலாம். எப்படி நான் சொல்கிறேன்னா, மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணது எப்போ? 166க்கு 1440. 1440னா 2:40. ஸோ 2:40 அப்படின்றத நோட் பண்ணிங்க. இதுதான் பிரேக் அவுட்ஸ். இந்த 2:40க்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஆனால் இதில் எப்போ பிரேக் அவுட் பண்ணிது? 2:40. இது 2:40. ஓகே, இந்த லைனை ரீட்ரேஸ் பண்ணும் போது ஒரு ட்ரேட் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஆனால் மார்க்கெட் ரீட்ரேஸே பண்ணலை. ஸ்ட்ரெயிட்டாக மேலே போட்டு அப்படியே மூமெண்ட்டை முடிச்சு விட்டாங்க. மார்க்கெட் இங்கேயே நின்றுச்சு. மேக்ஸிமம் 75%லேயே நின்று போயிடுச்சு. 75 மார்க்கெட்லேயே. ஸோ நிஃப்டியில் நமக்கு அந்தளவுக்கு ட்ரேடு எக்ஸிட் பண்ண முடியல. பட் பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல ட்ரேடு கிடச்சிது. ஸோ அதை வச்சுட்டு விட்டுடலாம். ஸோ மண்டே மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்றதுக்கு பார்ப்போம். ஏன்னா மண்டே 2 days கேப்ன்றதால நம்ம வீக்லி சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நிஃப்டியில் ஃபார் வீக்லி கேண்டில் எடுக்கும் போது மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டில் பிரேக் அவுட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இது மேஜர் சப்போர்ட். 24,300ன்றது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கு. இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஷோராக மார்க்கெட் இந்த லைனை டச் பண்ணுறதுக்கு 50% வாய்ப்பு இருக்குது. ஏன் 50ன்னு சொல்கிறேன்னா, இன்கேஸ் இதை பிரேக் அவுட் பண்ணாலும் சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மார்க்கெட் இன்கேஸ் பிரேக் அவுட் பண்ணால் இது வரையும் போக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த லைனை கனெக்ட் பண்ணால் இதுலேருந்து ரீடெஸ்ட் எடுக்க தான் வாய்ப்பு இருக்கும். ஃபுல்லாக கீழே போக சான்சஸ் இல்லை. ஏப்ரல் மந்த்தில் போனது 25ல் அதுக்கு கீழே போகாது. ஓகே, ஸோ 1 hour கேண்டிலில் பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு நல்ல கேப் டவுன் கொடுத்து வந்துட்டே இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி 24,300 ஒரு நல்ல சப்போர்ட் லைன். நமக்கு இந்த லைனை போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி மார்க்கெட் என்ன ஆகுது, இங்கேருந்து ஒரு மேலே கீழே போய் மேலே வந்து இன்கேஸ் மண்டே இதை பிரேக் அவுட் பண்ணாமல் இருந்தால் இதை ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ மண்டே இதை பிரேக் அவுட் பண்ணாத வரையும் கால் சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் லைன் வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அதே போல் பேங்க் நிஃப்டியும் சேம் தான். 1 hour கேண்டிலில் பார்க்கும்போது மார்க்கெட் இப்போ சப்போர்ட் லைனில் தான் இருக்குது. இன்கேஸ் இந்த சப்போர்ட்லேருந்து கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 50,000 57,170 ஒரு சப்போர்ட் இருக்குது. அதையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் ஹை. ஏன்னா மார்க்கெட் தொடர்ச்சியாக மேலே போனதால் ஒரு சின்ன டவுன் வந்திருக்கு.
வீக்லி கேண்டில் பார்க்கும்போது 1 ஹவர் கேண்டில் பார்க்கும்போது தொடர்ச்சியாக கேப் டவுன் கொடுத்து வந்துட்டே இருக்கிறதால தொடர்ச்சியாக இதே போய் டவுன்லேயே போயிட்டு இருக்கோம்னு சொல்ல முடியாது. இந்த மார்க்கெட் எப்படி இருந்தாலும் மண்டே கால் சைடு போகிறதுக்கு தான் 80% சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா அந்த 20% இங்கேருந்து ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. அதே போல் மண்டே அன்னைக்கு நம்மளோட சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸை உங்களுக்கு மார்னிங்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பி சேஃப் அண்ட் ட்ரேட் அண்ட் பை அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.